ஹலோ கைஸ், வெல்கம் டு கோல்டி மேக்கப் ப்ரோ யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, இது வந்து ஒரு சிட் வீடியோ மாதிரி தான். ஒரு அன்டோல்டு ஸ்டோரி அபவுட் மை கெரியர் லைஃப் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். கோல்டி மேக்கப் ப்ரோ இன்ஸ்டா வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக என்னுடைய பிஸ்னஸை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். பட் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, இன்ஸ்டா வந்து இப்போ ரீசெண்டாக தானே ஓப்பன் பண்ணது, ஸோ இப்போ தான் ஒரு கோர்ஸ் மாதிரி ஏதோ படிச்சுட்டு ஒரு ஹைப்பில் போயிட்டுருக்காங்க. அவங்களோட பிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே திங்க் பண்ணுற விஷயமா இருக்கும். பட் அப்படி கிடையாது. ஏன்னா இது வந்து நான் இந்த மேக்கப்புக்கு ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்த ஒரு 2 இயர்ஸ் மேலே ஆகுது. 2 இயர்ஸாக அதுக்கான ஒரு சின்ன சின்ன எஃபோர்ட்டாக இருந்தாலும் நம்ம வந்து சின்ன சின்னதாக போட்டுட்டு தான் அதுதான் இன்றைக்கி வந்து இவ்வளோ ஒரு கோல்டி மேக்கப் ப்ரோனா ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட். ஸோ அந்தளவு ஒரு நேமை க்ரியேட் பண்ணி தந்திருக்குன்னா அதுக்கு வந்து நான் 2 இயர்ஸாக நான் என்னோடய எஃபர்ட் வந்து அதில் போட்டிருக்கேன். பட் நம்மளுடைய இன்ஸ்டா வந்து இப்போ தான் கொஞ்சம் ரீச் வந்து அவ்வளோவா கொடுக்குது. நிறைய வியூஸ் வந்து வீடியோஸ் போகுது, நிறைய பேர் பார்க்குறாங்க, என்கொயரிஸ் பண்ணுறாங்க. பட் நான் வந்து 2 இயர்ஸ் முன்னாடியே இன்ஸ்டா வந்து ஆரம்பிச்சிட்டேன். பட் அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லோரும் ரொம்ப ஹைப்பில் வந்து போகாதில்ல. அது மாதிரி அப்போ உள்ள மேக்கப்புக்கும் இப்போ உள்ள மேக்கப்புக்கும் நிறைய என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இப்போ உள்ளது நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இதை பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுன்னா, ரீசெண்டாக ஏதோ ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு இவங்க பண்ணுறாங்க, ஸோ நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ அந்த மாதிரி. பட் என்னுடைய மேக்கப்பில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து வந்ததுன்னா, இந்த ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது என்னுடைய லைஃப்லனா 2019 இது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் அப்போ வந்து யூஜி படிச்சுட்டு இருந்தேன். படிக்கும்போதே எனக்கு வந்து இந்த மேக்கப்பில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ரொம்ப இல்லை, டைம் பாஸ்க்கு எல்லாருமே யூடியூப்பில் ஏதாச்சும் வீடியோ பார்ப்பாங்க. பட் நான் அந்த டைம்லேயே என்ன வீடியோஸ்னால், கீர்த்தி ஸ்ரதா, மேட் பை மோனா, ஸோ தமிழ் பியூட்டி பைட்ஸ், இந்த மாதிரி இவங்க எல்லாருமே அந்த டைமில் கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஒரு டாப் ட்ரெண்டிங்கில் இருந்த யூடியூபர்ஸ் பியூட்டி இண்டஸ்ட்ரியில். ஸோ அவங்க வந்து என்னென்னா அவங்களோட வீடியோஸ் எப்படி இருக்கும்னா, அவங்க நார்மலாக இதே மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து நிறைய ஸ்கின் கேர், ஹேர் கேர் டிப்ஸ்லாம் கொடுப்பாங்க. தென் மேக்கப் வந்து அவங்களே ஓனாக பண்ணுற மாதிரி அவங்களுக்கு பண்ணி நிறைய வீடியோஸ் போடுவாங்க. ஸோ அதெல்லாமே நான் விடாமல் இருந்து பார்த்துட்டே இருப்பேன். காலேஜ் பிரேக் டைம் ஆகட்டும், எல்லா டைம்லையுமே சும்மா இருக்கும்போது எனக்கு வந்து அவங்க என்ன போடுறாங்க, என்ன எதுவுமே ரொம்ப வந்து டீட்டெயில்டாக தெரியாது. பட் நான் அதை பார்த்து இருக்கும்போது எனக்கு வந்து நிறைய ப்ராடக்ட் நாலேஜ் வந்து கிடச்சிச்சு. ஸோ இதுதான் இதுக்கப்புறம் இதுதான். ஸோ அந்த ஸ்டெப் எல்லாமே அதிலே எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதே மாதிரி நிறைய நான் ஃபாரினர்ஸோட மேக்கப் வீடியோஸை பார்ப்பேன். ஸோ அது வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக அந்த டைம்லேயே ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்கின் ஃபினிஷாக பண்ணுவாங்க. அவங்க பண்ணுறது போட்டிருக்க மாதிரியே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துட்டே இருப்பேன். பட் அதெல்லாம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, இந்த மாதிரி ஐடியா கூட இல்லை. இந்த மாதிரி ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணுவேன், இல்லை இன்ஸ்டா, இல்லை மேக்கப் தான் என்னுடைய ஒரு பிஸ்னஸாகவே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் அப்போ ஒரு ஐடியா இல்லை, சும்மா பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அப்புறமா யூஜி முடித்த அப்புறம் ஸோ எனக்கு ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு ஐடியா மாதிரி வந்துச்சு. சரி, ஓகே, நம்ம தான் யூஜி முடிச்சாச்சுல, நம்ம எங்கள் வீட்டில் சும்மா தானே இருக்கும், நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடலாம் அப்படின்னு நான் 2019 ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். டிவிடிச்சு சம்திங். அதில் வந்து ஒரு 1 இயராக நான் ரெகுலராக வீடியோ போட்டு ஃபைனலாக நமக்கு வந்து மானிட்டைசேஷனும் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக போன ஒரு சேனல் தான். ஸோ அதுக்கப்புறமா நிறைய காப்பிரைட் இஷ்யூஸ்லாம் உண்டு. ஸோ அந்த டைமில் எனக்கு அவ்வளோ நாலேஜ் எதுவுமே கிடையாது. ஸோ என்ன பண்ணுறேனே தெரியாமல் ஒரு காப்பிரைட்ஸில் வந்து அந்த சேனல் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. பட் நானும் அதை அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து சொன்னாங்க, அது வந்து நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி, இல்லை யூடியூப்க்கு நம்ம மெயில் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது ரிக்வெஸ்ட் பண்ணால் அதை வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. பட் அந்த டைமில் எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை, என்ன பண்ணுறது எதுவுமே போயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ நான் அந்த மெயில் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதும் இல்லை, எதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து சரி, ஓகே, இது வந்து போயிடுச்சு, அவ்வளோதான். இன்னும் 1 இயர் என்னால் ஃபஸ்ட்டில் இருந்தே கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு அந்தளவு எஃபோர்ட் போட்டு ஸோ கொண்டு வர்றதுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. சரி, ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண ஒரு விஷயம் அது போயிடுச்சுங்கும்போது எனக்கு அதில் மானிட்டைஸ் ஆகி மணி இன்கமும் வர ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்த அந்த டைம் ஐ திங்க் ஒன் டைம் என்னவோ எனக்கு வந்து மணி வந்துடுச்சு. ஸோ அப்படி கைக்கு எட்டியது அப்படி போனனால ஸோ அதில் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகும்ல, எல்லாருக்குமே இருக்கிறது தானே. ஸோ ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், வீட்டில் வந்து சரி, ஓகே, பிஜி படி அப்படின்னாங்க. சரி, ஓகே, எம்பிஏ படிச்சுட்டு நம்ம அதில் ஏதாவது ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நான் வந்து எம்பிஏ படிக்க போனது. அதுக்கப்புறமா மேக்கப்பில் அந்த மாதிரி ஓவர் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லை. ஸோ அதை அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னே சொல்லலாம்.
ஸோ நான் அந்த டைமில் எந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன்னா மோஸ்ட்லி ஸ்கின் கேர், அப்புறமா ஹேர் கேர், ஏதாச்சும் ப்ராடக்ட், பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கி அதை ரிவ்யூ பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவேன். தென் மேக்கப் ரொம்ப அவ்வளோவா, ஏன்னா நம்மக்கிட்ட மேக்கப்னா நமக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வேணும், எல்லாமே வாங்கணும். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போவுமே வாங்கியிருப்பேன். பட் அதை வச்சு என்னால் முடிஞ்சதை க்ரியேட் பண்ணி அந்த மாதிரிலாம் போட்டிருப்பேன். பட் இந்த ஹேர் கேர், ஸ்கின் கேர் இதில் தான் நிறைய மோஸ்ட்லி வீடியோஸ் போகும். ஸோ அதுதான் ரொம்பவும் நல்லா ட்ரெண்டிங்காக ஓடிட்டும் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறமா பிஜி போன அப்புறமா இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லை, அதை அப்படியே விட்டாச்சு. ஃபஸ்ட்டு சேனல் வந்து எப்போவுமே ரொம்பவே சென்டிமெண்ட்டான சேனல்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் நான் அந்த டைமில் அதில் ரொம்ப டீப்பாக இருந்திருக்கேங்கிறது எனக்கே இப்போ தான் ரீசெண்டாக. அந்த டைமில் நான் யூஸ் பண்ண டைரி கண்டென்ட் நம்ம எழுதி வச்சுருப்போம்ல, என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் பார்த்தாலும் கூட நமக்குன்னு ஒரு ஓன் ஸ்டைலில் ஒரு கண்டென்ட் வந்து எழுதி வச்சுருப்பேன். ஸோ அந்த ஒரு டைரி நான் இப்போ எடுத்து பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது, இவ்வளோ என்ன இன்டெப்த்தாக நான் அதில் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக இருந்திருக்கேன். ஏன்னா வியூஸ் எவ்வளோ வருது, 1 மந்த்துக்கு எவ்வளோ வருது, நம்ம ப்ராஃபிட் அந்த மாதிரி எழுதுவோம்ல, கணக்கு வழக்கு எழுதுவோம்ல, அந்த மாதிரி இந்த டே எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் ஓடி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய நான் வந்து எழுதி வச்சுருந்ததை வந்து நான் பார்க்குறேன். இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது, இவ்வளோ இதாக நான் வந்து சீரியஸாக அந்த ஒரு யூடியூப்க்கு வந்து என்னோடய எஃபர்ட்டை போட்டிருக்கேனா அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறமா எம்பிஏ போன அப்புறம் கூட நிறைய வந்து போஸ்டர் மேக்கிங் இந்த மாதிரிலாம் நிறைய டாஸ்க் மாதிரிலாம் தருவாங்க. இந்த மாதிரி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள். ஏன்னா எம்பிஏனாலே பிஸ்னஸ்க்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே டீட்டெயிலாக சொல்லி தருவாங்க. ஸோ அதில் கூட நான் ஒரு போஸ்டர், அதுவும் நான் இப்போ ரீசெண்டாக தான் என்னோடய டைரிஸ் எல்லாமே எடுத்து பார்க்கும்போது தான் பார்த்தேன். ஸோ அதில் கூட நான் வந்து ஒரு மேக் ஓவர், திவி மேக் ஓவர் சம்திங், ஸோ நான் அந்த பிக்சர் வேணால் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு பார்லர் வைக்கணும். போஸ்டரில் கூட நான் வந்து மேக்கப் ரிலேட்டட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா முடிஞ்சு அப்புறமா 2 இயர்ஸ்க்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ அது அப்படியே முடிஞ்சுது. தென் நமக்கு இன்டர்ன்ஷிப்னு ஒன்று வைப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் வழியாக நான் வந்து பிஜி முடிச்சுட்டு ஒரு ஒர்க்குக்கு போனேன். அதுவும் கூட எனக்கு பியூட்டி இண்டஸ்ட்ரியாகவே வந்து அது என்னமோ தெரில, அது நம்மளை வந்து நம்மளே விட்டாலும் அது நம்மளை விடாதுன்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி தான். ஸோ அதுவும் என்னை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்த மாதிரி என்னமோ தெரில, எனக்கு கரெக்டாக அங்கே தான் நான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஒர்க் என்னென்னா நேச்சுரல் சிக்னேச்சர் அதில் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணேன். ஸோ அதுலேயே எனக்கு அங்கே ஒர்க் பண்ணும்போது கூட நான் இப்படி மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆவேன், இதெல்லாம் என்ன ஒரு கெரியராக நான் எடுத்து பண்ணுவேன் அப்படின்லாம் எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. பட் அங்கே ஒரு 2 மந்த்ஸ் 2.5 மந்த்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருப்பேன். ஸோ அதுலேயே எனக்கு நிறைய என்ன நாலேஜ் வந்து அங்கேயே எனக்கு கிடச்சிது. பட் அப்போ கூட எனக்கு தெரியாது, நான் வந்து சிலவங்க வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போதே நம்மளும் இதே மாதிரி வரணும், ஒரு இதே மாதிரியே பண்ணணும், அந்த மாதிரி ஐடியா வச்சுட்டு பண்ணுவாங்க. பட் என்னோட மோட்டிவ் அப்போ அது கிடையவே கிடையாது. எனக்கு அங்கே ஒர்க் பண்ணுறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. பிகாஸ் என்னுடைய ஃபுல் மோட்டிவ் அப்போ வந்து ஃபாரின் போகணும், ஃபாரினில் வந்து போய் ஒர்க் பண்ணணும். அதுக்கு வந்து ஃப்ரெஷர் கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. இங்கே எங்கேயாச்சும் ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும், அதுக்காக மட்டும்தான் நான் அங்கே போய் ஒர்க் பண்ணேன். அப்போ கூட என்னுடைய ட்ரீம் ஃபுல்லாக என்னவா இருந்துச்சுன்னா, நம்ம இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை வாங்குகிறோம், ஃபாரின் போகிறோம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்காக போன எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் கிடச்சிதே தவிர சர்டிஃபிகேட் வந்து அங்கே கிடைக்கல. ஸோ அங்கே என்னால் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு இல்லை. ஸோ நான் வந்து அந்த வேலையை வந்து குவைட் பண்ணிட்டு வீட்டில் சும்மா தான் இருந்தேன். அதுக்கப்புறமா தான் இந்த மேக்கப் வந்து சரி ஓகே, மேக்கப் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. என்னுடைய ரீசெண்டாக நமக்கு தெரிஞ்சவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது அவங்க கூட போய் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சரி ஓகே, இனி நம்மளே வந்து ஓனாக ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணனா எனக்கு ஆல்ரெடி எல்லா நாலேஜுமே இருக்குது, ப்ராடக்ட் நாலேஜ் தெரியும். பட் ரீசெண்டாக மார்க்கெட்டில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ட்ரெண்டிங்கில் இருக்குது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து தெரியாது. ஸோ அதுக்கு கொஞ்சம் நம்ம வந்து கிளாஸ் மாதிரி போனால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். தென் என்ன பண்ணேன், சரி ஓகே எனக்கு வந்து ஃபுல் கிளாஸ் தேவையில்லை, ஏன்னா நான் வந்து பேசிக் வந்து எனக்கு எல்லாமே தெரியும், கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறது தான் எனக்கு வந்து இப்போ தேவை. ஸோ அதுக்கான கிளாஸஸ் நான் ஒவ்வொன்றா தேடி தேடி அட்டன் பண்ணி அதிலிருந்து கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தென் என்னுடைய சேவிங்ஸில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அதுலேயும் ஸ்டார்ட் பண்ண உடனே நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா அப்படிலாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸ்டார்டிங்கில் வந்து தர்றதுக்கே நம்மளை வந்து ஒரு ஆர்டிஸ்ட்னே சொன்னாலே யாரும் நம்ப மாட்டாங்க. அது வந்து கரெக்டு தான், அவங்க பண்ணதும் கரெக்டு தான். ஏன்னா நான் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை நான் ப்ரூஃப் பண்ணால் தானே அவங்களுக்கு என் மேலே ஒரு ட்ரஸ்ட் வரும். ஸோ அதுக்காக தான் இன்ஸ்டா வந்து அப்போ தான் சரி ஓகே நம்ம ஒரு இன்ஸ்டா ஆரம்பித்து அது வழியாக எல்லாம் போடணும். அதுக்கு முன்னாடியே நான் ஆல்ரெடி எனக்கு யூடியூப்
தெரியும். யூடியூப் அந்த டைமில் ஒரு 2 இயர்ஸ் கேப் ஆகிடுச்சுல, அந்த டைமில் இருக்கவங்களுக்கு தெரியும். பட் அந்த டைமில் கூட எனக்கு வந்து இந்த மேக்கப்பை நம்ம ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணணுங்கிற அந்த ஒரு நாலேஜ் வந்து இல்லை. ஏன்னா நான் அந்த டைமில் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஸ்டூடியோ ஒரு பார்லர் வச்சா தான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறமா தான் நிறைய பேர் இப்படி ஃப்ரீலான்ஸாக பண்ணுறதை பார்த்துட்டு, ஓ இந்த மாதிரி கூட பண்ணலாம். பட் பண்ணணுன்னா அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. ஏன்னா நார்மலான இப்போ ஒரு பார்லர் வச்சுருக்கோன்னா கஸ்டமர் வருவாங்க போவாங்க, சரி அவங்கக்கிட்ட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி எடுத்து ஆர்டர்ஸ் வாங்கலாம். பட் நமக்கு தான் எதுவுமே இல்லை, பார்லர் இல்லை. அப்போ ஃப்ரீலான்ஸாக என்ன பண்ணி வந்து நம்ம வந்து கிளைண்ட்டை வந்து எடுக்கிறது. ஸோ அந்த டைமில் தான் சரி ஓகே, அந்த நிறைய பேர் இன்ஸ்டாவில் வந்து வீடியோஸ் போட்டு தான் இது பண்ணுறாங்க. அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. நானும் இன்ஸ்டாவில் நிறைய நம்ம பார்ப்போம்ல. ஸோ அதை மாதிரி தான் நம்மளும் அப்போ ஒரு இன்ஸ்டா க்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி க்ரியேட் பண்ணி ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு கஸ்டமரே கிடையாது, நம்ம என்ன பண்ணுறது. ஸோ அப்போ நானே நிறைய மாடல்ஸ் அரேஞ்ச் பண்ணி நிறைய ஷூட்ஸ் மாதிரிலாம் பண்ணி அந்தந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணி அது மூலமாக தான் எனக்கு ஓ இவன் இது பண்ணுறா அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேருக்கு கொடுப்பாங்க ஆர்டர். ஸோ அதை பண்ணி அதில் இருந்து நிறைய வீடியோஸ் சிலதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகும்ல, அதை பார்த்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் ஆர்டர்ஸ் வாங்கி தான் இந்த பேஜை வந்து நான் வந்து பில்ட் பண்ணேன். ஸோ இப்போ நான் வந்து பேசுகிறத பார்த்தா இவள் ஏதோ பெரிய லெவலில் இருந்துட்டு பேசுகிறா அந்த மாதிரி தான் தோணும். ஸோ அப்படி எதுவுமே கிடையாது. நான் இந்த ஒரு லெவலுக்கு வர்றதுக்கு இவ்வளோ வருஷம் இவ்வளோ எஃபர்ட் போட்டு தான் வந்திருக்கேன். அதுலேயே வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அது எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ எப்படியோ எனக்கு வந்து இவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காகவே கிடைச்ச ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இப்போது இந்த பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கைஸ், இதுதான் என்னுடைய அன்டோல்டு ஸ்டோரி அபவுட் மை பிஸ்னஸ். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.